அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்டேனோ சேனலில் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம குக்கரில் நம்ம தம் பிரியாணி மாதிரியே எப்படி செய்கிறது, லூஸாக இருக்கும், உதிரி உதிரியாக வரும். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க மீல் மேக்கரை விட ஒரு 3லேருந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாக எடுக்கணும். ஏன்னா அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். 3/4 கிலோ பாஸ்மதி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மீல் மேக்கரோட அளவு வந்து உங்கள் பிரியத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. பிடிக்கும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. எப்போயுமே மீல் மேக்கரை பாயில் ஆகிட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. அதையும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அது அப்படியே கலண்டு வந்துடும். நல்லா கொதிக்குது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கர்ஸ் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா சுடுதண்ணியில் இருக்குது. இதில் நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து எடுத்து தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே நார்மல் வாட்டரில் போட்டுடலாம். ஸோ நார்மல் வாட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இல்லை கையில் இந்த மாதிரி பிச்சு போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டோம். ஸோ நான் இந்த கப்பில் தான் எடுக்க போகிறேன். ஒரு 1.25 கப் எடுக்க போகிறேன் அரிசி. ஸோ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்க முன்னாடி இதையும் ஊற வச்சிடலாம். இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் ஊறிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ 1.25 கப் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மினிட்ஸ் to ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சமைக்க ஆரம்பிக்க முன்னாடி அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். பச்சை மிளகாய் நான் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணது, அதோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பார்த்திங்கன்னா ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம அரைச்சி வச்ச புதினா வந்து கலர் மாறாமல் இருக்கும். இல்லை அரைச்ச உடனே கருத்து போயிடும். அது நம்ம பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி சமைக்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க போட தேவை கிடையாது. இதுலேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் விடுறேன். பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 அன்னாச்சி பூ, பார்த்திங்கன்னா கல்பாசி, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் ஐட்டம் எதுக்குனாலுமே யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு. ஸோ இது லைட்டாக பொரியட்டும். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு சும்மா லைட்டாக 2 வதக்கிட்டு நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாதி வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ தேவையில்லை, ஒரு 10 அளவு 20 அளவு போட்டால் போதுனாலும் போட்டுக்கலாம். அது மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு உறிஞ்சிடும். டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் அந்த மசாலா இறங்கும். 10 மினிட்ஸாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு மீல் மேக்கரோடு சேர்ந்து. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலான சாப்பாட்டு அரிசின்னா 3.5 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து பாஸ்மதி அரிசின்றதுனால 3 கப் ஊற்றினா போதும். அதுவும் இல்லாமல் இதில் உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி தான் ஊற்ற போகிறோம். நீங்கள் கிரேவி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மீல் மேக்கருக்கும் அரிசிக்கும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அரிசியை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் உப்பு காரம் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
எப்பயுமே பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசினா 2 கப் ஊற்ற வேண்டிய இடத்துல 1.5 கப் 1.25 கப் ஊற்றினா போதும். அதுவும் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணும். என்னோடய மற்ற பிரியாணி வீடியோஸ் குஸ்கா வீடியோலலாம் வந்து நான் எப்படி வந்து குக்கரில் வைப்பேன்ட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட மாட்டேன், டம்ளர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு ரெஸ்ட் டைம் விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. ஸோ அடியிலேருந்து லேசாக எடுத்து விடுங்க. பார்த்திங்களா, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். நீங்கள் எப்போயுமே குக்கர்லலாம் பிரியாணியோ ரைஸோ ஏதோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆறிச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இறுகி போயிடும். அது மாதிரி இதில் வராது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் குக் பண்ணிங்க, டம்ளர் போட்டு குக் பண்ணிங்கன்னா நைட் ஆனாலும் இதே மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.